அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு அமையவுள்ள வேளையில் ஜனவரி மாதத்திலிருந்து என்னவெல்லாம் நடக்கும் என்பதை பற்றிய பல கதைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் ட்ரம்ப் கடந்த ஆட்சியில் செய்த சபதத்தை இந்த ஆட்சியில் நிறைவேற்றியுள்ளதாக தெரிகிறது. அமெரிக்க அரசு உலக அளவில் பிரபலமான ஷார்ட் வீடியோ ஆப்பான டிக்டாக்கில் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து அச்சு மீண்டும் பூதரமாக வெடித்துள்ளது. சீன நிறுவனமான பைப்டான்ஸுக்கு சொந்தமான இந்த ஆப் அமெரிக்க மக்களின் தனிப்பட்ட தகவல்கள் சேகரித்து அதை சீன ராணுவம் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் பல வருடமாக வைக்கப்பட்டுள்ளது. அபாயகரமான தணிக்கை. அமெரிக்க அரசாங்கம் ஒரு வருடத்திற்குள் அமெரிக்காவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்திற்கு டிக்டாக் விற்பனை செய்யும்படி கட்டளையிடவும் சட்டத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டத்தை மாற்றி அமைக்க பைட்டான்ஸ் நிறுவனம் மேற்கண்ட முயற்சிகளை சமீபத்தில் அமெரிக்க நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. டிக்டாக் அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது மேல்முறையீட்டு செய்ய திட்டமிட்டுள்ளது. சட்ட போராட்டம் தோல்வி காரணமாக டிக்டாக் மீது தடை நடைமுறை வந்தால் அமெரிக்கா இருக்கும் 170 மில்லியன்கள் அமெரிக்க பயனாளர்களுக்கு கணிசமான தாக்கத்தை எதிர்கொள்ள உள்ளனர். இந்த டிக்டாக் தடை பெற்றால் பல மார்க்கெட்டிங் நிறுவனங்கள், வீடியோ கிரியேட்டர்கள் பாதிக்கப்படுவார்கள் என முன்கூட்டியே பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க அரசு தரவு பகிர்வு கவலைகளை தாண்டி டிக்டாக்கின் அஸ்தினம் தவறான தகவல்களை பிரச்சாரத்தையும் பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளது என்று கூறுகிறது. இதன் மூலம் அமெரிக்க மக்களுக்கு மத்தியில் அமெரிக்க அரசுக்கு எதிரான கருத்துக்கள் சீனா பரப்பும் என்று அச்சம் இருப்பதன் மூலம் முக்கியமான காரணமாக உள்ளது. டிக்டாக் செயலி இஸ்ரேல், ஹமாஸ் மோதல் மற்றும் அமெரிக்க தேர்தல் போன்ற முக்கிய நிகழ்வுகள் போது தவறான தகவல்கள் பரப்புவதாக பங்களிப்பதாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. டிக்டாக் இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மறுத்து வருகிறது மற்றும் அதன் சீன தாய் நிறுவனமான பைட்டான்ஸிலிருந்து தனியாக பிரிந்து செயல்படவும் முயற்சி செய்து வருகிறது. இருந்தாலும் அமெரிக்க அரசின் அச்சம் குறையாத காரணத்தினால் இந்த செயலியை தடை செய்ய அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஜனவரி மாதம் இறுதிக்குள், அதாவது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பின்பு தடை செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆப்பிள் ஆப் ஸ்டோர் மற்றும் கூகுள் பிளே ஸ்டோர், டெலகிராம் சேவைகள் வாயிலாக டிக்டாக் அமெரிக்காவில் தடை செய்யப்படும். இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். பாலிமேக்ஸ் தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள்.